இந்திய அளவிலே தேசிய ஜனநாயக கூட்டணி மிக அதிக அளவிலே உறுப்பினர்கள் வெல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதே போல் தமிழகத்திலும் அதிக எண்ணிக்கையிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல தொகுதியிலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பிலே வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பை மக்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். நான் தான் சொன்னேன், மூன்று தனி அணி அவர்கள் சார்பிலே மக்களை சந்திக்கிறார்கள். அவரவர்களுடைய எண்ணங்களை மக்களிடம் பிரதிபலிக்கிறார்கள். அப்படி என்றால் 3 அணிகளுக்கும் ஒத்த கருத்து இல்லை என்று அர்த்தம். அவ்வளவுதானே. மூன்றாவது முறையாக பாஜக பிரதமர் மோடி தலைமையிலே ஆட்சி அமைக்கும். நல்லரசாக செயல்படும் மத்திய அரசு இந்தியாவை வல்லரசாக மாற்றும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதில் எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் பங்கு உண்டு. நாட்டினுடைய உயர்விலே எங்களுக்கு பங்கு உண்டு. அந்தந்த மாநிலத்தினுடைய உயர்வை மாற்றாந்தான் மனப்பான்மை இல்லாமல் மத்திய பாஜக செயல்படுத்தும். மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டான செயல்பாட்டாக இருக்கும். நாடு உயர்வதற்கும் மக்கள் வாழ்க்கை தரம் உயர்வதற்கும் தமாக போன்ற கட்சிகளுடைய நிச்சயமாக பாஜகவுடைய தொடர்பு தொடர்ந்து நீடிக்கும். அதற்குண்டான பணிகளும் தொடரும். இதெல்லாம் பதவிகளுக்கு அப்பாற்பட்டு நாட்டு நலன் கருதி, நாட்டு வளம் கருதி, பொருளாதார ரீதியாக நாடு உயர்வு கருதி, நாட்டுடைய பாதுகாப்பு கருதியே இந்த உயர்ந்த முடிவை தமாக போன்ற கட்சிகள் வருங்கால நலனுக்காக எடுத்திருக்கிறது. அது தொடரும், வளரும், சிறக்கும். அதனுடைய பிரதிபலிப்பு 2026 தமிழகத்துடைய சட்டமன்ற தேர்தலிலே எதிரொலிக்கும். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தலைவர்கள் காரைக்குடியிலும் சரி, நம்முடைய சிவகங்கை மாவட்டத்திலும் இருக்கிறார்கள். வாக்கு வங்கி, கட்சி பலம், இவைகளெல்லாம் தேர்தலுக்கு தேர்தல் எல்லா கட்சிகளுக்கும் மாறும். இன்றைய ஆளுங்கட்சியே சட்டமன்றத்தில் 2 உறுப்பினர்கள் கொண்ட கட்சியாக இருந்ததை நான் நினைவு கூற விரும்புகிறேன். 3 முறை ஆட்சியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி கூட ஒரு காலத்தில் மத்தியிலே மிக குறைந்த எண்ணிக்கையிலே தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்தார். அதனால் தேர்தலுக்கு தேர்தல் ஜனநாயகத்தில் வெற்றி தோல்விகளெல்லாம் சகஜம். அதனை தாண்டி மக்கள் பணி, இயக்க பணி, இவைகளை 2 கண்களாக நினைத்து தொடர்வது நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படை தன்மை, இதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்ற ஒரு கட்சி தமாக என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள். ஒரு கட்சியினுடைய வெற்றி தோல்விகளை எல்லாம் மக்கள் தீர்மானிக்கின்ற ஒன்று. அதன் அடிப்படையில் எதிர்கட்சி தலைவர்கள் பொதுவாக பேசுவதில் எந்த தவறும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. காங்கிரஸ் கட்சி பிரதமரை பற்றி பேசாத பேச்சா அண்ணாமலை அவர்கள் பேசுகிறார். விரோத ஆட்சி, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஆட்சி, மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக சரியாக செய்யவில்லை என்றாலும் கூட மக்கள் மீது அவர்கள் வைத்த சுமையை யாராலும் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. 100% 2026 அதில் மாற்றம் இருக்கும், அதில் சந்தேகமே இல்லை. 2026 காங்கிரஸ், பாஜக ப்ளஸ் அதிமுக கூட்டணி வாய்ப்பு இருக்கா சார்? 2026 தமிழகத்தில் மத்தியில் இருக்கின்ற பாஜக தலைமையிலே அகில இந்திய அளவிலே தமிழகத்திலே ஒரு நல்ல கூட்டணி அமையும். அதற்கு அதிக கட்சிகள் பிரதமர் மோடி தலைமையிலே மக்கள் நலன், நாட்டு நலன் கருதி தமிழகத்திலே மீண்டும் உண்மையான காமராஜர் உடைய சுவடுகள் ஆட்சியிலே இருக்கின்ற நிலையை ஏற்படுத்துவதற்கு எங்களோடு துணை நிற்பார்கள்.